நரகன் யாதவன் நரகன். நம்மளோட எல்லா தேவைகளுக்கும் ஏதோ ஒரு மிஷினை மட்டுமே நம்பியிருக்கிற நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைலிருந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். மிஷின்ஸ் வெறும் ஒரு டூலாக மட்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸ்பேம் இமெயில்ஸை ஃபில்டர் பண்ணுறது, என்ன சாங்ஸ் அடுத்து ப்ளே ஆகணும்னு சஜஸ்ட் பண்ணுறதுன்னு ஏஐ ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பராக மட்டுமே நம்ம லைஃப்பில் இருந்துச்சு. அது அப்படியே இருந்திருந்தா இப்போது இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் ஸ்லோவாக ஏஐ ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் நம்ம லைஃப்பில் இருந்து அழிக்க முடியாத ஒரு தேவையாகவும் மாறியிருக்கு. ஏஐ கார் டிரைவ் பண்ணுது, கதைகளை தானே எழுத ஆரம்பிக்குது, ஏன் நோய்களை கூட குணப்படுத்துது. ஒரு காலத்தில் மேஜிக்காக இருந்து இப்போது நம்ம லைஃப்பில் ரொம்ப சாதாரண ஒன்றா மாறியிருக்கு இந்த ஏஐ. இது எல்லாம் நல்லது தானே, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்குது ஜீவான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்னு ஒன்று இருக்க தானே செய்யும். ஏஐயோட டார்க் சைடை பற்றி தெரியாமல் அதை நம்மளோட வீடு வரைக்கும் வர வச்சுருக்கோம். ஒரு மென்மையான புயல் மாதிரி நம்ம லைஃப்குள்ளே வந்தது தான் இந்த ஏஐ. நம்மளோட விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுது ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், பயோமெட்ரிக் ட்ராக்கிங், ஸ்மார்ட் அல்கரிதம்னு எல்லாமே நம்மளோட ஒவ்வொரு மூவையும் அனலைஸ் பண்ணுது. இந்த எல்லா வசதியையுமே நம்ம விரும்பணும், ஆனால் எவ்வளவு நம்மளை இதில் இழக்கிறோன்னு உணரவே இல்லை. முதல்ல ஏஐ ஒரு விசுவாசமான சர்வெண்ட்டாக தான் நம்ம லைஃப்குள்ளே வந்துச்சு. ஆனால் அந்த சர்வெண்ட்டே நமக்கு பாஸாக மாறினா ஏஐயை முழுசாக நம்பின நாம் அதை நமக்கு ட்ரைவ் பண்ணவும், நமக்காக ஷாப்பிங் பண்ணவும், ஏன் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டை சூஸ் பண்ணக்கூட நம்ம அலோவ் பண்ணோம். ஒரு காலத்தில் சோஷியல் மீடியா ஜஸ்ட் சோஷியல் மீடியாவாக மட்டுமே இருந்துச்சு. எப்போ நம்மளோட ப்ரிஃபரன்சஸ், நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலை, சோஷியல் மீடியா தான் நம்மளை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏஐ நம்ம உலகத்தையும் நம்ம சரௌண்டிங்ஸையும் மொத்தமாக மாற்றிடுச்சு. இது வந்ததுனால ஹியூமன் ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடத்துல இப்போது 90% மிஷின் தான் இருக்குது. உங்களால் நம்ப முடியுமா? நார்மல் ஹியூமன் டாக்டர்ஸ் எக்ஸ்ரே ஸ்கேனிங் பண்ணுறதை விட இந்த ஏஐ எக்ஸ்ரே ஸ்கேனிங்கில் அக்யூரேட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியுது. இப்போது எக்ஸ்ரேஸ் ஸ்கேன் பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணுற இந்த ஏஐ நாளைக்கு டாக்டர்ஸாகவே மாறினா நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஏன் டாக்டர்ஸோட நிலைமையும் கொஞ்சம் யோசிங்க. லீகல் ஏஐ சிஸ்டம்ஸ் ஆயிரக்கணக்கான வழக்குகளை சில செகண்ட்ஸ்லேயே அனலைஸ் பண்ணுது. இதனால் ஜூனியர் லாயர்ஸோட தேவையே இல்லாத நிலைமை வரப்போகுது. இந்த ஏஐ மட்டும் குறை சொல்லி என்ன பண்ணுறது? நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டோம். நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு பதிலாக கொஸ்டின்ஸ்க்கு ஏஐ ஆன்சர் தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஞாபகத்திறனும் க்ரியேட்டிவிட்டியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ நமக்காக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும் போது நாம் எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஏஐ நாம் என்ன செஞ்சோன்றதை மட்டும் இல்லாமல் நாம் யாருன்றதையே மொத்தமாக மாற்றிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு டீப் ஃபேக் இன்டர்நெட்டில் கடல் மாதிரி பரவியிருக்கு. செலிப்ரிட்டிஸும் பொலிட்டீஷியன்ஸும் சொல்லாததையெல்லாம் டீப் ஃபேக்கால் சொன்னதாக மாறுச்சு. உதாரணமாக துபாயில் இருக்கிற ஒரு கம்பெனி சிஇஓ மாதிரியே பேசி அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸ் கிட்டேயே 2,20,000 யூரோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஃபேக்காக கேட்டிருக்காங்க. ஆனால் சிஇஓ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல மாட்டாருன்னு அந்த எம்ப்ளாயி அதை பண்ணலை. ஸோ டீப் ஃபேக் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்படி நம்ம தேவையாக இருந்த ஏஐ நமக்கே பெரிய தலைவலியாக மாறும்போது தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ கில்லர் மிஷனாகவும் மாறியிருக்கு. கர்கு 2ன்ற அட்டானமஸ் ட்ரோன்ஸ் மனிதர்களோட உதவியே இல்லாமல் 2020 லிபியாவில் ஒரு லெத்தல் ஸ்ட்ரைக்கே நடத்துச்சு. இந்த தாக்குதலில்
74 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு போர் நடக்குதுன்னா பல பேர் அதில் சண்டை போடுவாங்க. துப்பாக்கி ஏந்தின சோல்ஜர்ஸ், டேங்கர்ஸ்னு நிறைய இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் ட்ரோன்ஸ் மட்டுமே போதும். வித்தின் அ செகண்டில் அந்த இடமே காணாமல் போயிடும். நம்மளோட சொந்த படைப்புகள்கிட்டயே நம்ம கைதிகளாக இருக்கிறோம். 2023 போப் ஒரு பஃபர் ஜாக்கெட் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இன்டர்நெட்டில் வைரல் ஆச்சு. பார்க்க யதார்த்தமாக உண்மையான ஃபோட்டோ மாதிரி இருக்கிற அந்த ஃபோட்டோ உண்மை இல்லை, ஃபேக்காக ஏஐ மூலமாக உருவான அந்த ஃபோட்டோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஒரு ஃபோட்டோவை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற ஹெல்ப் பண்ணுற இந்த ஏஐயை வச்சு ஃபோட்டோவை எந்த மாதிரி மாற்ற முடிஞ்சால் அதோட விளைவு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கிளியர் வியூ ஏன்ற ஒரு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அமெரிக்கன் கம்பெனி பப்ளிக்கில் கிடைக்கிற எல்லா இமேஜஸையும் யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டேட்டா பேஸையே உருவாக்கியிருக்கு. இது மூலமாக சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேஸை கம்பேர் பண்ணி டீட்டெயில்ஸை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு தெரியாமலே நம்மளோட ஐடென்டிட்டி திருடு போகிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. கண்ணை மூடி ஒரு செகண்ட் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் ஏஆல் காணாமல் போக வைக்க முடியும். பவர் கிரிட்ஸை ஹேக் பண்ணி நேஷன் வைடில் பவரே இல்லாமல் இருட்டாக்க முடியும். இது எல்லாமே ஏஐயால் பண்ண முடியுது. ஏஐ நம்ம லைஃபுக்கு முக்கியம், ஆனால் நம்ம லைஃப்பை விட முக்கியமானு யோசித்து பார்க்கணும். நம்மளோட எல்லா ஒர்க்கும் ஈஸியாச்சு, ஆனால் அந்த ஒர்க்கே நமக்கு இல்லாமல் போனால் இந்த மாதிரி இருக்கிற நம்மளோட இந்த அதிர்ச்சியான ஃப்யூச்சரை மாற்ற அரசாங்கம் கடுமையான ஏஐ ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும். நாம் நம்மளோட ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.